வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க இந்த தர்மத்தாயின் தவ புதல்வன பேசுறதுக்கு கூப்பிடுறாருங்க இந்த புச்சட்டி ராஜ்மோகன். எனக்கு ஒரு 18 நாளா காணாம போனார்லங்க, அதுக்குத்தானுங்க காணாம போனார்ல. அவருதான் தர்மத்தாயின் தவ புதல்வனே தலைமை உரை ஆற்றவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாருங்க. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. தலைவரின் தலைமை உரை என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும். அவரு பேசுனது கேட்டீங்களா? ஆரோ நெஞ்சில குடி இருக்கிறாங்களாமா. அதாண்ட நண்பா நண்பீஸ் அப்புறம் செத்து போனவங்க எல்லாரும் நெஞ்சிலதான் குடி இருக்கிறாராமா. ஆட இன்னைக்கு எம்புட்டு நேரம் பேசியிருக்கிறாரு தெரியுமா? 15 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. ஆட இந்த மாதிரியான ஒரு தலைமை உரைய எந்த தலைவர் உலகத்துல பேசினது இல்லைங்க. ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்படி சிறப்பா பேசியிருக்கிறாரு. இவர் பேசுறதெல்லாம் கேட்டோம்னா கரூர் சம்பவம் சொல்றீங்களே விசையே, அது என்னன்னாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஏன்னா நீங்க பேசுறத கேட்டா அந்த 41 பேரு செத்தது இந்த திமுகவோட கூட்டத்துலங்கிற மாதிரி தான் இருக்குது. சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறியத்தான் போறோம். முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏனுங்க ஏதோ நாகரிகமா பதிலடி கொடுக்கணும்னு விரும்புறாராமா. ஏன்னா சட்டமன்றத்துல இவில பத்தி ஏதோ பேசி இருக்கிறாங்களாமா. பூரா தப்பு தப்பாவே இவில பத்தி பேசி இருக்கிறாங்களாமா. என்னன்னு கேட்டுருவோமா? ஏன்னா இவிய சொன்னபடி அப்படியே கேட்டாங்க, சொன்ன இடத்துலயே நின்னுட்டாங்க, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டாங்க. கட்சி தொண்டர்கள்லாம் ஒரு ஆரவாரம் இல்லாம அமைதியா பொறுமையோட கியூல நின்னுதான் போய் பார்த்திருக்காங்க. அதுவும் பொம்பளைங்களும் குழந்தைங்களும் இல்லாமங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம தலைவரை பார்த்துட்டு வந்தாங்களாமாங்க. நாமக்கல்ல மயக்கம் போட்டு 40 பேர்த்த பத்தி எந்த கவலையும் இல்லைங்க. அந்த மாநாட்டுல செத்து போன அந்த 10 பேர்த்த பத்தி தூளி கூட கவலை இல்லைங்க. அப்புறம் தண்ணி இல்லாம தண்ணி தாகத்துக்கு பாத்ரூம் தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சாங்கல்லங்க, அத பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி இவரே ஏதோ நாகரிகமா பதிலடி கொடுக்கறாராமா. என்னன்னு கேட்டுருவோமா? அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மள குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. விடுங்க விசை, உணர்ந்தீங்களா? எவ்வளவு வன்மம் நிறைந்த பேச்சு சட்டமன்றத்துல முதல்வர் பேசி இருக்கிறாரு. அம்புட்டு அவதூறுங்க, எல்லாம் அவதூறு. 12 மணிக்கு கரூர் வராருன்னு சொன்னாரா, கண்ணுட்டான் அந்த இடத்துக்கு வந்து 12 மணிக்கு பேசி போட்டு போயிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறம் இவர் மாதிரியே பேசுறதுக்கு யாரோ டூப் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த டூப்புனாலதான் பிரச்சனை, ஒரிஜினல்னால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவரு கரெக்டா 12 மணிக்கு வந்து பேசினத யாருக்கு தெரியாம தமிழ்நாடு அரசு மறைச்சிருச்சு. அந்த மக்களுக்கெல்லாம் செய்வின வச்சு கையங்காலும் எதுவும் அசைய முடியாம அப்படியே நிக்க வச்சுட்டாங்க. இத பார்த்து செய்வதறியாத விஜய் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் தமிழக அரசு ஒரு செயற்பாட்டு வினைய வச்சு எல்லாத்தையும் 7 மணி வரையும் காக்க வச்சுட்டாரு. அப்பதான் தமிழ்நாடு அரசு அந்த இடத்துக்கு ஒரு டூப் அனுப்புது. உண்மையான தொண்டர்கள்லாம் டூப்பையா அனுப்புனு பொங்கி எழும்போதுதான் கூட்ட நெரிசல் வந்துருச்சு. அப்ப கூட அந்த டூப்பு விஜய் மாதிரியே ஆம்புலன்ஸ் அனுப்பு, அது என்ன ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி பறக்குது, தண்ணி பாட்டில் எடுத்து போடுன்னு தண்ணி பாட்டில வீசினாரு. ஐயோ அது டூப்புங்க, டூப்பு. அவர் ஒரிஜினல் பண்ணலைங்க, இதெல்லாம் டூப்பு பண்ணுச்சு. அப்புறம் இந்த விஜய் மாதிரியே இருக்கிற டூப்பு சொல்லாம கொள்ளாம கிளம்பி சென்னைக்கு போயிருச்சுங்க. இத பார்த்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஏர்போர்ட்ல வச்சு டூப்பு கிட்ட பேச போயிருக்காங்க. டூப் எப்படி பேசும்? இது எதுவுமே பாவம் அந்த ஒரிஜினலுக்கு தெரியாது. அட உங்களுக்கு ஒரு டூப் இருக்கு, சரி ஓகே ஒத்துக்கலாம். இந்த ஆதவர்ஜுனா புசி ஆனந்த் இவங்களுக்கெல்லாம் யாருங்க டூப்பு? ஆட அந்த ஒரிஜினலும் எங்க போச்சுன்னு தெரியல, டூப்பு தான் தலைமறைவாயிருச்சு. இதெல்லாம் தமிழக மக்கள் உணராமலா போய் விடுவார்கள். முதல்வரே, தமிழ் தாயின் தவ புதல்வா, இதெல்லாம் உங்களுக்கு உணர்ந்து இருக்குதா எப்போதும்? அது சரி, நீங்கெல்லாம் இதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா இப்படியா பேசுவீங்க? சரி, அடுத்தது ஏதோ பேசிக்கிறாரு கேப்போம். நேர்மை திறனற்று நம்மளை பத்தி
குற்றம் சாட்டியுள்ள உச்ச நீதிமன்றத்துல நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் அந்தந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா? குறுகிய எண்ணம் கொண்ட ஏதோ முதல்வரே அவர்கிட்ட இவர் சில கேள்விகள் கேக்குறாராமா. நீங்க கேளுங்க கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க பேச போறீங்க, அது உங்க டூப்பு பண்ணது, உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? நீங்க கேளுங்க. உங்களுக்கும் அதுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாதுங்க, நீங்க கேளுங்க. உச்ச நீதிமன்றத்துல கோடிகளை கொட்டி வக்கீல வச்சு அந்த வக்கீலுங்கெல்லாம் திக்கி திணறிட்டாங்க. ஏன்னா ஐயா ரொம்ப பொறுமையா எளிமையா அமைதியா, அதுவும் 1 மாசம் அமைதியா பொறுமையா தான் எல்லா வேலையும் செய்வாரு. செத்து போனவங்களுக்கு இரங்கல் கூட 30 நாள் கழிச்சுதான், 5வது நாளே சொல்ல வேண்டியது இல்ல. ஆனா ஆர்ப்பாட்டம் மட்டும் பொறுமை இல்லாம அவசரமா கோயம்புத்தூர்ல நேத்தே பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பொம்மை நாட்டி வேற கத்துன்னு கத்திருக்கு, ஓசி பஸ் வேணுமான்னு கேட்டு. அத பத்தி நம்ம தனியா வீடியோ போடுவோம். இப்போ தலைவருக்கு வந்துருவோம். ஏங்க இதுக்கெல்லாம் 1 மாசம் கழிச்சு வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா? சரி, இப்ப ஏதோ முதல்வர்கிட்ட கேள்வி கேக்குறேன்னு சொன்னார்ல, கேளுங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு முதல்வர் ஏதோ அவசரமா ஒரு நபர் ஆணையம் அமைச்சாராமா, அவசரமா அரசு அதிகாரிகள்லாம் வந்து பேசினாங்களாமா. ஐயோ, இது அத்தனையும் அவங்க மேல அவதூறு தாங்க பரப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு தமிழக மக்கள் கொந்தளிச்சு கேள்வியா கேட்டாங்களாமா. சரி, மக்களை விடுங்க, ஐ விட்னஸ் தானே நீங்க ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன்னா அதாவது அந்த சம்பவத்திலேயே ஹையா இருந்த ஐ விட்னஸ் நீங்களும் அந்த ட்ரோன்களும் தான். நீங்களும் பேசல, அதுங்களும் பேசல. ஏன் பேசல? நீங்க தான் தமிழ் தாயின் தவ புதல்வன், தர்மத்தின் மூத்த புள்ளனெல்லாம் எங்க ராஜ்குமார் அப்புறம் ஏதோ சொன்னீங்கடா, எங்கேயாவது காணாம போயிடான். வேற ஏதோ சொன்னாங்க, தம்பி வாருவாரு கத்துவாரு காணாம போயிருவாரு. இது என்ன உழப்புன்னு தெரியல. தமிழக மக்களை கேள்வியா கேட்டுட்டு இருக்கும் போது, ஆனா தலைவரு அமைதியா எந்த ஆரவாரமும் இல்லாம ரொம்ப பொறுமையா துக்கத்தை அனுசரிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அமைதியா இருந்தாருங்க. சோகமா இருந்தாருங்க, நம்புங்க, சோகமா தான் இருந்தாரு. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேற விஷயம். இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால சட்டமன்றத்துல பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க. யானுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குதுங்க. தமிழ்நாடு முதல்வர் சொன்னது வடிகட்டின பொய்ன்னு. அட பண்ணனது பூரா சப்ப கட்டாம விஜய் சொல்லல. விஜய் எப்படி சொல்லுவாரு? உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சாமா. ஏன்னா இவங்க நீதி கேட்டு உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டிக்கொண்டே, தட்டினீங்களா இல்லையா? பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அப்பான்னு ஒருத்தவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. நான் கையெழுத்து போடலன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட வேற ஒண்ணுக்கு கையெழுத்து கேட்டாங்க, வேற ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு போல, ஆனா நீதி வென்றுச்சுங்க. அது எப்படிங்க விஜய்? நீங்க மட்டும் கேட்காமலே யோசிக்காமலே நீதி வெல்லுது. பாத்திருந்துக்குங்க, நீதி ரொம்ப வென்றுச்சுன்னா நீங்க இருக்க முடியாது, கட்சியும் இருக்காது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பாத்தீங்கல்ல, கட்சி எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்ல, நீங்க ஒரே ஆளு தானே, போய் உட்கார்ந்துக்க வேண்டியது. The comments which have been made before the media by the top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு என்ற கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் SIT அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா? அந்த உத்தரவு ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிமாணத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவிற்கு ஒத்து ஊதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூகலித்தனர் அல்லவா? தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா? அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது? நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்கிறாங்க.
திமுகவும் திமுகவின் அல்லக்கை ஊடகங்களும் விதந்தூதி தீர்த்தது. உயர் நீதிமன்றம் விஜய்க்கு எதிராக தீர்ப்பே சொன்ன மாதிரி கொண்டாடி தீர்த்தாங்க. ஏங்க விஜய், இப்ப இந்த கரூர் சம்பவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா முதல்லயே சொன்ன மாதிரி திமுக மாநாட்டுல ஏதோ இப்படி சம்பவம் நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா விஜய்? பேசுங்க. உங்களுக்கு என்ன, உங்க வாய், உங்க பேப்பரு, உங்க உருட்டு. வேற ஏதோ பேசிருக்காரு, அதையும் கேட்போம். ஏதேதோ நிறைய படிச்சாருங்க, அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அது எதுக்கு நான் சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னமோ சொல்லணும்னு நினைச்சேனே. அடிப்படை அறம், மனிதாபிமானம், மரம் இதெல்லாம் ஏதோ இருக்காமா, வேற எங்கேயோ இருக்காமா, முதல்வருக்கு இல்லையாமா. இவருக்கு மனிதாபிமானம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? ஒரு 1000 பேர் தண்ணி தாகத்தோட நின்னுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பாட்டில தூக்கி வீசினார்ல, அதுதான் மனிதாபிமானத்தோட உச்சம். ஐயோ, அத டூப்பு. நான் பாருங்க மறுபடியும் ஒரிஜினல் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். ஐயோ விஜய் ஐயா, உங்களோட டூப்பு நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் 7 மணிக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருச்சுங்க ஐயா. அந்த மனிதாபிமானம் இல்லாத டூப்பு, அதாவது ஒரிஜினல்ல நீங்க ஒரிஜினல், நீங்க கிடையாது. டூப்பு பண்ணுச்சு. நீங்க என்னைக்காவது இப்படி பண்ணுவீங்களா? உங்க மனசாட்சி எப்ப உறுத்தாதா? அப்படி எல்லாம் பண்ணா 41 பேர் செத்துட்டு இருக்கும் போது மசுரே போச்சு நீங்க எல்லாம் கிளம்பி போவீங்களா? எல்லாம் டூப்பு பண்ண வேலைங்க. அட, உங்களோட ஒத்த டூப்பு மட்டும் இல்ல, மொத்த கட்சியோட டூப்புமே சேர்ந்து இந்த வேலைய பாத்துருக்காங்கன்னா பாருங்களேன். இந்த மொத்த கட்சியும் டூப்புன்னு சொல்றதை விட டூப்பு கட்சியே போயிருச்சுங்க. ஒத்த ஆள் கூட எட்டி பார்க்காத அந்த மனிதாபிமானத்தை இதுவரையும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லைங்க. செத்து போனவங்களுக்கு மலரஞ்சலி செலுத்துறதுக்கு அங்கிருந்து போட்டோவை கொண்டு வர சொல்லி போட்டோவை வச்சுட்டு எங்கிருந்தே ஃப்ளவர் வீசுனீங்க. வீடியோ எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. உங்க டூப்புனால நீங்க பண்ண அந்த மனிதாபிமான காட்சிய, அந்த ஒரிஜினல் காட்சியை எப்பாவது ஒரு நாள் காட்டுங்க. அதுவாவது ஒரிஜினலா இல்ல டூப்பான்னு அது சொல்லிருங்க. 1969 அப்புறமே இப்ப கட்சி அவங்க கைக்கு வந்ததும், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1972 அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சுல. அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படி தான் இருக்கு. இப்ப நாங்க கேட்டோம் இந்த சில கேள்விகள், இதெல்லாம் நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இதனால என்ன புரிய வருது? இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் எதுக்காக முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தல்ல இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்க. மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கை வெளியிட்டு அறிவாலயத்துல போய் ஓடி வச்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம், மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 2026ல நம்ம விஜய் தான் ஜெயிக்க போறாரு. அது யார் சொன்னது தெரியுமா? விஜயே சொல்லிட்டாரு. மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம்னு அறிக்கையை சொல்லிட்டு அறிவாலயத்துல போய் ஒழிஞ்சுக்கணும். 5 நாளைக்கு அப்புறம் வெளியே வரவே கூடாது. 5 நாளைக்கு அப்புறம் கண்ணை மட்டும் சும்மா சிமிட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடக்கூடாது. அப்புறம் ஒரு 30 நாள் கழிச்சு மாமல்லபுரத்துல போய் நின்னுட்டு மலரஞ்சலி செலுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் மீட்டிங்ல வந்து இப்படி நின்னுட்டு பயந்து பேசக்கூடாது. வீராதி வீர வீரகுல திலக வீர மார்த்தாண்ட வீர சக்கரவர்த்தி ஒரு கேள்வி கேட்கல. இவர் கேட்கவும் மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாருன்னா அதான் உச்ச நீதிமன்றம் இவருக்காக கேக்குது இல்ல. அதுவும் போக இவர் எதுக்கு கேட்கணும்? இவர் என்ன கேக்குறக்கா கட்சி ஆரம்பிச்சாரு? திருப்பி சனிக்கிழமை வந்து பேசுவாரு. பேச வேண்டாம் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா ஏதாவது பேசணுமே. ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.